ஹாய் நண்பர்களே, நான் உங்க பூஜிமா. முன்னொரு காலத்தில் ஒரு செழிப்பான நகரத்தில் சுந்தரம் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊரிலேயே மிகச் சிறந்த தச்சன். அவர் செய்யும் மர வேலைப்பாடுகள் அவ்வளவு நுணுக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கும். அவர் செதுக்கும் ஒரு சிறிய பொம்மை கூட உயிருள்ளது போல தோன்றும். சுந்தரத்திற்கு 3 மகன்கள் இருந்தனர். சுந்தரம் இப்போது வயதாகிவிட்டதால் தனது தொழிலை யாருக்காவது ஒருவரிடம் ஒப்படைக்க விரும்பினார். ஆனால் யாரிடம் கொடுப்பது? மூவருமே திறமையானவர்கள்தான். மூத்தவன் ஆதி, இரண்டாவது மகன் பாலு, கடைசி மகன் கதிர். சுந்தரம் அவர்களை அழைத்து ஒரு சவால் விடுத்தார். மகன்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் 1 வருட காலம் அவகாசம் தருகிறேன். நீங்கள் மூவரும் ஒரு சிறந்த படைப்பை உருவாக்க வேண்டும். எது சிறந்தது என்று நான் முடிவு செய்வேன் என்றார். மூத்த மகன் ஆதி மிகவும் புத்திசாலி. அவன் யோசித்தான், பெரிய வெற்றி என்பது பெரிய மனிதர்களிடம்தான் இருக்கிறது. அதனால் நான் அரசருக்காக ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை செதுக்குவேன் என்று முடிவு செய்தான். அவன் விலை உயர்ந்த தேக்கு மரங்களை வரவழைத்தான். அதில் தங்கம் மற்றும் வைரங்களை பதிக்க திட்டமிட்டான். இரண்டாவது மகன் பாலு வியாபாரத்தில் கெட்டிக்காரன். நிறைய பேருக்கு பயன்படும் ஒன்றை செய்தால்தான் எனக்கு புகழ் கிடைக்கும் என்று நினைத்தான். அவன் ஊர் மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேரை செய்ய தொடங்கினான். நூற்றுக்கணக்கான வேலையாட்களை சேர்த்து கொண்டு மிக வேகமாக வேலையை செய்தான். ஆனால் கடைசி மகன் கதிர் மட்டும் அமைதியாக இருந்தான். அவன் காடுகளுக்கு சென்று விழுந்து கிடந்த சாதாரண மரத்துண்டுகளை சேகரித்தான். அவன் எதற்கும் அவசரப்படவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் செய்யும் ஒவ்வொரு அடியும் என் மனதிற்கு திருப்தி தர வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஆதி தனது சிம்மாசனத்தை இரவு பகலாக செதுக்கினான். அவன் மனம் முழுவதும், அரசன் இதை பார்த்தால் எனக்கு பொற்காசுகள் தருவார், நான் ஊரிலேயே பெரிய ஆளாவேன் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அவனது கவனம் வேலையில் இருப்பதை விட அதன் மூலம் கிடைக்கும் பலனில்தான் இருந்தது. பாலு தனது தேரை செய்து முடித்தான். அது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அவன் அதை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக மரத்தின் உறுதித்தன்மையை சரியாக கவனிக்கவில்லை. மக்கள் இதை பார்த்து என்னை மெச்சிக்கொண்டால் போதும் என்று அவன் பெருமையாக சொல்லிக் கொண்டான். கதிர் தனது சிறிய அறையில் அமர்ந்து ஒரு பழைய மரக்கட்டையை செதுக்கத் தொடங்கினான். அவன் ஒரு சிறிய குழந்தையின் உருவத்தையும் அதன் கையில் ஒரு சிறிய பறவை இருப்பது போலவும் செதுக்கினான். அந்த செதுக்கலில் அவனது முழு அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்தது. அவன் அதை செய்யும் போது நேரம் போவதே அறியவில்லை. 1 வருடம் முடிந்தது. தந்தை சுந்தரம் மூவரையும் அழைத்தார். முதலில் ஆதி தனது சிம்மாசனத்தை காட்டினான். அது மின்னியது, ஜொலித்தது. அரசனும் அங்கே வந்திருந்தார். ஆனால் அரசன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது அது அவருக்கு சங்கடமாக இருந்தது. அதன் மூலைகள் குத்தின. தங்கம் பதிக்கப்பட்டிருந்தாலும் அமருவதற்கு அது வசதியாக இல்லை. தந்தை சுந்தரம் சொன்னார், ஆதி, நீ அரசனை திருப்திப்படுத்த நினைத்தாய். ஆனால் அமருபவரின் வசதியை பற்றி யோசிக்கவில்லை. உன் கவனம் வெளிச்சத்தின் மீது இருந்தது, வேலையின் மீது இல்லை. ஆதி தலைகுனிந்து நின்றான். அடுத்து பாலு தனது பிரம்மாண்டமான தேரை இழுத்து வந்தான். ஊர் மக்கள் அனைவரும் கூடி நின்று பார்த்தனர். இவ்வளவு பெரிய தேரா என்று வியந்தனர். ஆனால் தேரை இழுக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சக்கரத்தில் இருந்த ஒரு அச்சு முறிந்து போனது. வேகம் காட்டிய பாலு விவேகத்தை இழந்திருந்தான். பாலு, நீ புகழுக்காக ஓடினாய். பலமாக செய்ய வேண்டிய வேலையை பளபளப்பாக செய்துவிட்டாய். அடித்தளம் பலமாக இல்லாத எதற்கும் நீண்ட ஆயுள் இல்லை என்றார் தந்தை. பாலுவும் தனது தவறை உணர்ந்தான். இறுதியாக கதிர் தனது சிறிய பொம்மையை எடுத்து வந்தான். அதை பார்த்ததும் எல்லோரும் சிரித்தனர். இவ்வளவு பெரிய சவாலில் ஒரு சிறிய பொம்மையா என்று கேலி செய்தனர். ஆனால் சுந்தரம் அந்த பொம்மையை தன் கையில் வாங்கினார். அந்த பொம்மையை தொட்டபோது அதன் மரம் அவ்வளவு மென்மையாக இருந்தது. அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த புன்னகை பார்ப்பவர்களின் இதயத்தை தொட்டது. அதை செதுக்கிய விதத்தில் இருந்த நேரத்தையும் நேர்மையிலும் அந்த சிறிய பொருளை ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக மாற்றியிருந்தது. தந்தை சுந்தரம் கண்கலங்க சொன்னார், இதுதான் வெற்றி. கதிர், நீ எதை பெறப்போகிறோம் என்று யோசிக்காமல் நீ செய்யும் வேலையையே ஒரு தவம் போல செய்திருக்கிறாய்.
உன் ஆன்மா இந்த மரத்தில் தெரிகிறது. கதிர் சொன்னான், தந்தையே, நான் இதை செய்யும் போது உலகத்தையே மறந்துவிட்டேன். இந்த பொம்மை உருவான விதம் எனக்கு தந்த மகிழ்ச்சிதான் என் உண்மையான வெற்றி. வேறு எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. தந்தை தனது தொழிலின் ரகசியத்தை இப்போது மூவருக்கும் சொன்னார். வெற்றி என்பது உங்களுக்கு பின்னால் வரும் நிழல் போன்றது. நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடந்தால் நிழல் உங்களை தானாக தொடரும். நீங்கள் நிழலை துரத்தினால் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆதிக்கும் பாலுவுக்கும் ஒரு பெரிய உண்மை புரிந்தது. அவர்கள் இருவரும் பலனை எதிர்பார்த்து வேலை செய்தனர். ஆனால் கதிர் வேலையையே பலனாக கருதினான். அவர்கள் இருவரும் என்ன நடக்கும் என்று கேட்டார்கள். கதிர் எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று கேட்டான். அந்த நாள் முதல் அந்த 3 சகோதரர்களும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினர். ஆதி திட்டமிட்டான், பாலு நிர்வகித்தான், கதிர் அதன் தரத்தை கவனித்தான். அவர்களின் பட்டறை அந்த தேசத்திலேயே முதன்மையாக இடத்தை பிடித்தது. இந்த கதை இன்று நமது வாழ்க்கையோடு எப்படி ஒத்துப்போகிறது என்று பாருங்கள். நாம் எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலோ அல்லது ஒரு வேலைக்கு சென்றாலோ எப்போது பணம் வரும், எப்போது சப்ஸ்கிரைபர் வருவார்கள் என்றுதான் முதலில் யோசிக்கிறோம். ஆனால் நாம் செய்யும் வீடியோ அல்லது நாம் செய்யும் வேலை எவ்வளவு தரமாக இருக்கிறது என்று யோசிக்கிறோமா? கதிரை போல நாம் நம் வேலையில் நம்மையே இழந்தால் மக்கள் நம்மை தேடி வருவார்கள். வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் ரசித்து வைத்தால் நீங்கள் சேரும் இடம் மிக உயரமாக இருக்கும். அவசரப்பட்டு வைக்கப்படும் அடிகள் உங்களை வீழ்த்திவிடும். சுந்தரம் தாத்தா தனது மகனுக்கு சொன்ன அந்த பாடம் இன்று நமக்கும் தேவைப்படுகிறது. உன் வேலையில் நீ உண்மையாக இருந்தால் உலகம் உனக்கு அடிமையாகும். இதுதான் அந்த பாடம். கதிர் செதுக்கிய அந்த பொம்மையை இன்றும் அந்த தச்சன் குடும்பம் ஒரு பாடமாக பாதுகாத்து வருகிறது. அது ஒரு சாதாரண மரத்துண்டு அல்ல, அது ஒரு மனிதனின் கடின உழைப்பின் அடையாளம். நாம் ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. அந்த வேலையை செய்ய நாம் மட்டும்தான் தகுதியானவர் என்று உலகம் சொல்லும் அளவிற்கு அதை சிறப்பாக செய்ய வேண்டும். பல நேரங்களில் நமக்கு தோல்வி வரும்போது நாம் சோர்வடைகிறோம். ஆனால் கதிர் சொன்னது போல அந்த வேலையை செய்யும் போது உங்களுக்கு கிடைத்த ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் தான் உண்மையான லாபம். பணத்திற்காக செய்யப்படும் வேலைகள் உங்களை ஒரு வேலையாளாக மாற்றும். ஆசைக்காக செய்யப்படும் வேலை உங்களை ஒரு கலைஞனாக மாற்றும். நீங்கள் கலைஞனாக மாறும்போது செல்வம் உங்கள் காலடியில் இருக்கும். இன்று முதல் உங்கள் வேலையை நேசிக்க தொடங்குங்கள். அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதில் உங்கள் முத்திரையை நீங்கள் பதியுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையை நடுவது போலத்தான். கதிர் நட்ட அந்த விதை இன்று ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. உங்கள் உழைப்பும் ஒரு நாள் இதே போல பலன் தரும். எனவே நிழலை தேடி ஓடுவதை நிறுத்துங்கள். வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். வெற்றி உங்களை தானாக வந்து சேரும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் இந்த ஸ்டோரியை நீங்க ஷேர் பண்ணி விட்டு கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாகவே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.